வணக்கங்க. கார் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? காருக்கு எப்படி ஈஸியாக ஆயில் மாற்றலாம், ஒரு ஸ்டாப்பே போகாமல், அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பம்பு வந்திருக்கு உங்களுக்கு. அந்த பம்பு வந்து ஆன்லைனில் கிடைக்கிது உங்களுக்கு. அந்த பம்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் ஈஸியாக ஆயிலை மாற்றலாம். அதே மாதிரி கிரவுண்ட் ஆயில் வந்து ஈஸியாக மாற்றலாம் உங்களுக்கு. அந்த பம்பை பற்றிய முழு விவரம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். அந்த பம்பை வாங்கி எல்லோரும் பயன்பெறுங்க. ஈஸியாக வந்து நம்ம எங்கேயும் வெளில போக வேண்டியதில்லை, நம்மளே ஒரு டெக்னீஷியனாக மாறலாம் உங்களுக்கு. கொஞ்சம் வீடியோக்குள்ள அந்த பம்பை பற்றி விவரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஏதாவது பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னென்ன போட்டிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பம்பு எந்த கம்பெனி போடுறோம்னா ஈஸ்ட் மேனுங்கிற ஒரு கம்பெனி வந்து இதை போடுறான் உங்களுக்கு. அந்த கம்பெனியோட இது போட்டிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு. பம்பு உங்களுக்கு இதுதான் இந்த ஆயில் பம்பு உங்களுக்கு. இதில் என்ன ஓல்டில் வேலை செய்யுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன் பாருங்க. என்ன அவுட்டு இன்னும் வந்து இந்த டீப்பை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டீப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 2 டீப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு பெரிய ஓஸு பாருங்க, ஒரு சின்ன ஓஸு, 2 ஓஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓஸை வந்து உண்டு கொடுத்துக்கிட்டு ஒரு ஓஸை இதான் பாருங்க இதை கொடுத்துருக்காங்க. இன்னும் அவுட்டு இன்னும் வந்து நம்ம ஆயில் டேங்க்ல விட்டுட்டு அவுட்டை உண்டு விட்டோம்னா ஆயில் வெளில வந்துடும். பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், டிசி பேட்டரியில் கொடுக்குறதுக்கு 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு. நீங்களே வந்து வீட்டில் ஈஸியாக ஆயில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்கள் ஒர்க் ஷாப் போக வேண்டிய தேவை கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஆயில் வந்து கியர் பாக்ஸு கிரவுண்டு இதெல்லாம் நீங்கள் கீழே படுத்துக்கிட்டு ஆயில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வெளில இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஆயில் லெவலில் மேக்ஸிமம் இது பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள இருக்க ஆயிலை ஊற்றிடலாம் உங்களுக்கு. பார்த்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.